Welcome to great students. இப்போ நம்ம properties of modulus of complex numbers பார்ப்போம். bookல ஒரு 8 properties கொடுத்திருக்காங்க. எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்த்துருவோம். First property என்ன? Modulus of z equal to modulus of z bar. Modulusனால என்ன சொன்னோம்? Distance of that complex number from the origin. அவ்வளவுதான் simply. அப்போ ஃபார்முலா என்ன? ரைட் ட்ரையாங்கிளாக போன தியரி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மாடுலஸுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதை பாருங்கள். z equal x plus iy எடுத்தா z bar x minus iy இது கான்ஜுகேட். இப்போ நம்ம என்ன ரெண்டு மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், இதான் டெஃபினேஷன் ஆஃப் மாடுலஸ். இது கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் வரும். கரெக்டா? x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் பண்ணா மறுபடியும் y ஸ்கொயர் தான். அப்போ இது ரெண்டு ஈக்குவலா வந்திருக்கா? மாடுலஸ் z சரி மாடுலஸ் ஆஃப் z பார் ரெண்டு ஈக்குவலா வந்துருச்சா? அப்போ மாடுலஸ் z ஈக்குவல் டு மாடுலஸ் z பார் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம். அப்புறம் இன்னும் அடுத்த சமக்கு தேவைப்படுது, இதை நோட் பண்ணிக்கலாம். z into z bar equal to z வந்து இந்த இருக்கு, z bar இந்த இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? a plus b into a minus b. நிறைய சம் பண்ண போன எக்ஸசைஸ்ல இது என்னது? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் தான் வரும். இந்த i ஸ்கொயர் மைனஸ் 1 ஆகிறதுனால. அப்ப x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு பாருங்க? மாடுலஸ் ஆஃப் zங்கிறது என்ன? x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க x ஸ்கொயர் plus இங்க ரூட் இருக்கு. இங்க ரூட் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? இத ஸ்கொயர் பண்ணா ரூட் போயிருமா? அதனால இத ஸ்கொயர் பண்ணி நான் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். அப்போ z into z bar equal to என்னன்னு எடுத்துக்கலாம்? மாடுலஸ் z ஹோல் ஸ்கொயர். இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் பாருங்க. இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி அதை வச்சு யூஸ் பண்ண போறோம். மாடுலஸ் கான்செப்ட் ஜியோமெட்ரிக்கல் கான்செப்ட்லயும் ப்ரூவ் பண்ணுவோம். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டின்னு சொல்றாங்களே, இந்த வார்த்தை என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வெரி சிம்பிள் கான்செப்ட் இது. இந்த ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி வச்சு ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட், அடிக்கடி எல்லா எக்ஸாமும் கேட்குறாங்க. ஐஐடி ஜேடபிள்யூல இந்த கான்செப்ட்ல வச்சு இன்னும் டெரைவ் பண்ணி நெக்ஸ்ட் 2-3 இதை சேர்த்து கேட்குறாங்க. பண்ணுவோம் நம்ம தியரட்டிக்கலாம். இப்போ ஒன்று முடிச்சிட்டாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? செகண்ட் என்ன? இது வந்து z1 plus z2 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் சைட்னு வச்சுக்கிறோம். நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வீடியோவில் இனிஷியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போதே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அடிஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது என்ன? z1 plus z2ங்கிறது டயகனல் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பேரலோகிராம்னு பார்த்தோம். இது என்னது? 2 sides of the triangle. எப்போவுமே என்ன? எனி இது தேர்ட் சைட்னா இது சம் ஆஃப் எனி 2 sides will be always என்னது? greater than the third side. Sum of 2 sides will be always greater than third side in any triangle. இதான் தேர்ட் சைட். நம்ம ஜியோமெட்ரிக்கலாக பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மாடுலஸ் கான்செப்ட் வச்சு ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் நான் இங்கே எடுத்து எழுதிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதுறேன். z1 plus z2 ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 ஹோல் ஸ்கொயர். இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருந்தா நான் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப நான் இது என்ன பண்ணலாம்? z into z bar கான்செப்ட்ல எழுதலாமா? z க்கு பதிலா என்ன? z1 plus z2 z1 plus z2 into z1 plus z2 ஹோல் பார் z bar ஃபார்மேட்ல எழுதிருக்கேன். இப்போ நம்ம இது இந்த ஃபார்முலா எழுதிருக்க சைடுல. இப்போ என்ன? z1 plus z2 ஹோல் பார் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? z1 bar plus z2 bar எழுதலாமா? அப்போ இதை தனித்தனியா பிரிச்சு z1 bar சைடுல ஃபுல்லா நான் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டே இருக்கேன். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா? இது z1 bar plus z2 bar ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல என்ன? ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். ஒன்னா மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். z1 into z1 bar. அடுத்து என்ன? z1 into z2 bar. அடுத்து என்ன? z2 into z1 bar. அதை நான் எப்படி எழுதிருக்கேன்? z1 bar into z2 எழுதிருக்கேன். ஆர்டர் மாறாம. அடுத்தது என்ன? z2 into z2 bar. சரி, அடுத்து நம்ம ஏற்கனவே பிகினிங்ல என்ன? z into z bar என்ன? z மாடுலஸ் z ஸ்கொயர். அப்போ z1 into z1 bar என்ன? மாடுலஸ் z1 ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாமா? அதே மாதிரி இங்க பாருங்க z2 into z2 bar என்ன? மாடுலஸ் z2 ஹோல் ஸ்கொயர். இங்க சைடுல அந்த ப்ராப்பர்ட்டி எழுதியிருப்பேன் நான். இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சரியா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இந்த ரெண்டு டேர்ம்ல நிறைய முக்கியமான ஸ்டெப் இருக்கு. கீ ஸ்டெப் இது. இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். z1 z2 bar அப்படி எழுதிருக்கேன். ஆனா இங்க பாருங்க z1 z2 barல இங்கே z1 z2 bar இருந்ததுன்னு வைங்க. என்னோட நோக்கம் என்னன்னா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது வந்து a ஸ்கொயர் இருக்கு, b ஸ்கொயர் இருக்கு, இங்க 2ab வரணும் சரியா? 2ab வரணும்னா 1 plus 1 2ங்கிற மாதிரி கூட்டணும். அப்ப இங்க என்ன இருக்கோ அதையே இங்க கொண்டு வரணும்னு முயற்சி பண்றேன். அப்பதான் 2 டைம்ஸ்னு வரும். அப்ப 2ab ஃபார்ம் கொண்டு வரக்க இது z1 z2 bar இருந்தா இதையும் z1 z2 barல எழுதணும்னு நினைக்கிறேன் சரியா? என்ன எழுதிருக்கேன் பாருங்க. z1 z2 bar the whole barன்னு போட்டிருக்கேன் சரியா? இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க. இது என்னது? z1 z2 bar the whole bar எழுதிருக்கேன். z1 z2 bar whole bar. ப்ராப்பர்ட்டி பாடி பிரிச்சா தனித்தனியா பார் போட்டுக்கலாம். போட்டா என்னங்க பாருங்க. இது z1 bar இங்க என்ன? z2 bar the whole bar 2 times bar வந்துருமா? z2 bar வந்து 2 times இருக்கு கரெக்டா? இப்போ 2 times கான்ஜுகேட் பண்ண என்ன? ஒரிஜினல் நம்பரே வந்துரும். அப்ப என்ன? z1 bar z2 ஆயிடுமா?
அப்போ Z1 இந்த இருக்குல்ல Z1 பார் Z2க்கு பதிலாக Z1 பார் Z2க்கு போடலாம் Z1 Z2 பார் ஹோல் பார் போடலாம் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ எதுக்காக அப்படி எழுதுறேன், இங்கே என்ன இருக்கோ அதே இங்கே எழுதணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதே திரும்ப எழுதிட்டு மேலே பார் போட்டு விட்டா முடிஞ்சு போச்சு, ஆட்டோமேட்டிக் அதுக்கு பேலன்ஸ் ஆகிடும். சரியா? அதுதான் சைடில் நான் ப்ராப்பர்ட்டி நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், டபுள் டைம் ஆஃப் கான்ஜுகேட் இஸ் Z itself. அதே இந்த மாதிரி ஹோல் பார் வந்தால் 2 தடவை பார் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் போன ப்ராப்பர்ட்டியில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம், போன எக்ஸசைஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரி, அடுத்து இங்கே பாருங்க எக்ஸ் பிளஸ் இது மறுபடியும் என்ன, இங்கே என்ன பாருங்க, இது வந்து இசட்னா இது இசட்னு எடுத்துக்கிட்டா இது இசட் பார் ஃபார்மேட்டில் இருக்கா, இங்கே என்ன இருக்கோ அது பாரில் இருக்கு. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன, z plus z bar by 2 equal to a real part of the complex number. இது வந்து RE of z. இது actually real part of z. இது என்னது போன எக்ஸசைஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்ஜுகேட்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுங்க, twice real part of z equal to z plus z bar. அப்போ இது z plus z bar என்னது, twice real part of this z. z பதிலா என்ன இருக்கு, z1 plus z2 bar இருக்கு. எழுதிட்டோமா? சரியா? புரிஞ்சுதா? சரி, அப்போ இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ். இந்த ப்ரூஃப் கேட்பாங்க எக்ஸாம்ல, முக்கியமான ப்ரூஃப் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிச்சுங்க. ப்ரூஃப் டைப்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த சம். சரியா? அப்போ இதுல இருந்து இது வரக்கூடிய ரொம்ப கீ ஸ்டெப் இது. அடுத்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டெப் ரொம்ப கீ. இங்க பாருங்க, அடுத்து ட்வைஸ் ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 பார் ஈக்குவல் டு, அதுக்கு பதிலாக நான் ட்வைஸ் இந்த இதுக்கு பதிலாக மாடல்ஸ் ஆஃப் z1 z2 போடுறேன். சரி, இப்போ டைம் பீயிங் நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த ப்ரூஃப் வந்து நம்ம இது இந்த 7-8 ப்ரூஃப் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கும். இன்னும் 2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z இருக்கா, இந்த ப்ராப்பர்ட்டி 7th ப்ராப்பர்ட்டி பாருங்க, ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. இங்க இருக்கு பாருங்க, இங்க ரியல் பார்ட் ஆஃப் z இதை எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, இதை ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டா ஓகே, இது எப்படி இருக்கும், இப்போ நான் இந்த பார்ட்டோட வேல்யூ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னு வைங்க, சம் வேல்யூ 7ன்னு வச்சுக்கோ, சம் 7 ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கலாம் 7, அப்பதான் புரியும். இதை 7ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன்னா ரியல் பார்ட் ஆஃப் z வந்து 7ன்னா மாடுலஸ் ஆஃப் z எப்படி இருக்கணும், 7ன்னா இது 7ஆ இருக்கணும், இது 7 or 8 9 7 8 9 இருக்கலாம், 7ஓ 7க்கு மேலேயோ இருக்கலாம். சரியா? அப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த இடத்துல 7 இருக்கிற இடத்துல நான் என்ன பண்றேன், மாடுலஸ் ஆஃப் z போட்டேன்னா என்ன அர்த்தம், 7ஓ 7ஓட பெரிய வேல்யூ போடுறேன். சரியா? 7 போட்டேன்னா பிரச்சனை இல்லை, இதோட வேல்யூ 7 தான், இதுவும் 7 தான் அப்படின்னா இங்க ஈக்குவல்னே போட்டு மெயின்டைன் பண்ணிடலாம். பட் இப்போ இங்க 7 இருக்கிற இடத்துல நான் 8 போட்டேன்னு வைங்க, சப்போஸ் இன்இக்வாலிட்டி அதான் சொல்றது, ரியல் பார்ட் ஆஃப் z இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z. நான் இங்க மாடுலஸ் ஆஃப் z போட்டிருக்கேன். சரியா? இது ரியல் பார்ட் ஆஃப் z க்கு மாடுலஸ் ஆஃப் z போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அப்போ 7ஆ இருந்தா ஈக்குவலா இருக்கலாம், சப்போஸ் இது 8ஆ இருந்தா என்ன ஆகும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது பெரிய வேல்யூ ஆயிடுமா, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடுல சம் எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ்ட்ரா வேல்யூ இப்போ இங்க கிரேட்டர் தேன் வேல்யூ போட்டா 8 போட்டா என்ன, அவங்க 7க்கு பதிலா 8 போடும்போது ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆயிடும், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பெருசாயிடும். சரியா? அப்போ எய்தர் பெருசா இருக்கலாம் இல்ல ஈக்குவலா இருக்கலாம், 2 கேஸும் பாசிபிள் இருக்கு. எப்போ இந்த ரியல் பார்ட் ஆஃப் z1 z பார் z2 பார் போல மாடுலஸ் ஆஃப் z1 z2 பார் போட்டேன்னா, சரியா, ரியல் பார்ட் ஆஃப் z1 z2 பார் போல என்ன பண்ணிருக்கேன், மாடுலஸ் ஆஃப் z1 z2 பார் போட்டிருக்கேன். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன். சரியா? அடுத்து மூவ் ஆகல. இப்போ எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன், இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் ஏன் வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் பண்ணியிருக்கேன், சைடில் நான் அதையும் எழுதியிருக்கேன் பார்த்து. சரி, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இப்போ இது 2ஆ பிரிக்கலாம்ல, மாடுலஸ் கான்செப்ட். இங்க இருக்கு பாருங்க ப்ராப்பர்ட்டி, மாடுலஸ் ஆஃப் z1 into z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 into மாடுலஸ் ஆஃப் z2. அப்போ 2 மாடுலஸ் இருக்கு பாருங்க, இந்த நமக்கு இங்க என்ன இருக்கு, z1 z2 பார் இருக்கு, இதை தனியா பிரிக்க போறேன். தனியா பிரிச்சாக பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 into மாடுலஸ் ஆஃப் z2 பார் ஆயிடும், தனியா பிரிஞ்சிருமா. சரி, அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க, நம்ம இங்க தான் பார்த்தோம் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார்னு பார்த்தோம். சரியா? அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் z2 பார் இருக்குல்ல, அது வெறும் மாடுலஸ் ஆஃப் z2 எழுதிக்க போறேன், ஏன்னா இங்க z2 இருக்கனால இந்த பாரை தூக்கிறேன், ஆனா சைடுல எழுதிக்கங்க. மாடுலஸ் ஆஃப் z2 பார் ஈக்குவல் டு என்னது, மாடுலஸ் ஆஃப் z2 பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z2, அதுவும் நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். சரியா? அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பாருங்க, இது a ஸ்கொயர் இருக்கு, இங்க 2ab இருக்கு, இது b ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன பண்ணிடலாம், a plus b the whole square. சரியா? மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 the whole square. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஆயிடும், z1 plus z2 whole square equal to மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் இது less than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 whole square.
இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துருமா, ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா ரூட் போயிடும். இந்த பவர் 2 ரிமூவ் ஆகி z1 plus z2 ஆகும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த பவர் 2 ரிமூவ் ஆகும் மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2. ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ சிம்பிளி இந்த ப்ரூவ் பண்ணிட்டோமா? ரொம்ப முக்கியமான கீ ஸ்டெப்ஸ் பாருங்க. இந்த ஸ்டெப் முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி ரியல் பார்ட்டை நான் உள்ள கொண்டு வர்றது. அடுத்து அந்த ரியல் பார்ட்டை மறுபடியும் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் சிம்பிள் போட்டு ரியலை ரிமூவ் பண்ணிட்டு z1 z2 போட்டது அடுத்து கீ ஸ்டெப்பு. அடுத்து இங்க என்ன பாருங்க, மாடுலஸை பிரிச்சுட்டு இந்த பாரை தூக்கிட்டேன் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z கூட மாடுலஸ் ஆஃப் z பார். இதெல்லாம் 4-5 ஸ்டெப் ரொம்ப கீ ஸ்டெப். இதெல்லாம் மறக்கக்கூடிய ஸ்டெப்பு. இதை திரும்ப பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ப்ரூஃப் எழுத முடியும். சரியா? ரைட். இப்போ இது ஜெனரலாக ஒரு 2 சைடுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து ஃபினிட் நம்பர் ஆஃப் சைட்ஸ். இப்போ 2 சைடு தான் இருக்கு. இப்போ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர், 4 காம்ப்ளெக்ஸ், 10 காம்ப்ளெக்ஸ் நம்பர், சம் n காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இதே இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணலாம். என்னது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 plus மாடுலஸ் ஆஃப் z3 டாட் 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 மாடுலஸ் ஆஃப் z1 எழுதிக்கலாமா? ஸோ இது உங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சமேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் பண்ண போறோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஜியோமெட்ரிக்கல் பிரசன்டேஷன். சரியா? ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். Geometrical interpretation. Geometrical interpretation ல பாருங்க, இப்போ நமக்கு என்ன வரப்போகுது பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜியோமெட்ரிக்கல் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா if there is complex number z1. சரியா? இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 இருக்கட்டும், இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் z2 இருக்கட்டும். சரியா? இதோட அடிஷன் பை யூசிங் த parallelogram law ஆல் triangular inequality. triangular inequality கான்செப்ட் parallelogram law வச்சு என்ன செய்வோம், இந்த வெக்டாரை இங்க வரைவோம். கரெக்டா? இந்த வெக்டாரை இங்க வரைஞ்சா இதுக்கு parallel-ஆ வரைவோம். parallel-ஆ வரைஞ்சா இது என்ன சொல்லுவோம், z2 ன்னு சொல்லுவோம். parallelogram law ஏற்கனவே இது பார்த்திருக்கோம். ஏற்கனவே இதை ஜாயின் பண்ணா என்ன ஆகும் பாருங்க. இது வந்து z1 plus z2. சரியா? இது z1, இது வந்து z1 வெக்டார் சொன்னோம், இது z2 சொன்னோம். இது triangular inequality பண்ண இது ஜாயிண்ட் ஆகுது, இது z1 plus z2 வெக்டார். இப்போ இதுக்கு parallel-ஆ இதை வரைஞ்சா நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து z1 வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வேணா நேம் கொடுப்போமா, OAB இன் என்னது, இன் ட்ரையாங்கிள் OAB. சரியா? இன் ட்ரையாங்கிள் OAB எப்படி எழுதுனா, the third side is less than or equal to என்னது, summation of sum of other two sides. அதாவது in any triangle, எந்த triangle வேணா எடுத்துங்க, அந்த triangle வந்து ரெண்டு சைடோட சம் வந்து any two sides சைடு வந்து சம் வந்து greater than third side. greater than தான். ஈக்குவல் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ இந்த 3 பாயிண்ட் கொலினியர் ஆயிடுச்சுன்னு வைங்க, ABCங்கிற பாயிண்ட் வெளியே போகாம கொலினியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஈக்குவல் ஆயிடும். சரியா? அப்போ எனி 3 ABC, அதாவது இது என்ன சைட்ஸ் இருக்கு, AB BC AC, AB BC AC, இந்த 3 சைடு இருக்கு இல்லையா, இந்த 3 லென்த் எப்போ வந்தாலும் சரி sum of any two side is greater than or equal to third side. ஈக்குவலா இருக்கும்போது அது கொலினியர் பாயிண்ட்ஸ், கிரேட்டர் தென் இருக்கும்போது என்ன அர்த்தம், அது வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். இதான் நம்ம கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் இன் ட்ரையாங்கிள். 7th ஸ்டாண்டர்ட்ல இந்த கான்செப்ட் இருக்கு. அப்போ தேர்ட் சைடு நம்ம சம்ல என்ன, z1 plus z2. தேர்ட் சைடு லென்த் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், மாடுலஸ் போடணும். சரியா? less than or equal to ஃபர்ஸ்ட் சைடோட லென்த் OA-ஓட லென்த் என்ன, மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் போடணும். சரியா? செகண்ட் சைடோட லென்த் என்ன, பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. சரியா? இதான் ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன். இதுக்கு பேர் தான் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. அதனால நம்ம இது ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டினா the sum of any two side is always greater than, ஜெனரலா ட்ரையாங்கிள்னா கிரேட்டர் தானா இருக்கணும், ஈக்குவல் வராது. கொலினியர் ஆனா மட்டும் தான் ஈக்குவல் ஆக சான்ஸ் இருக்கு. சரியா? அது ரெண்டு கேஸ் நம்ம சேர்த்து எப்பவுமே சொல்லுவோம். ஓகேவா? sum of any two side is greater than or equal to என்னது, third side. சரியா? அடுத்து நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம் difference of any two side is
less than or equal to third side அப்படிங்கிற யூஸ் பண்ணி தான் அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ண வரோம். அது நம்ம இன்டெப்தா அடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம், செகண்டை முடிச்சிருக்கோம். ரைட், அடுத்து இந்த 7th 8th பார்த்துலாம் பாருங்க. 7th ப்ராப்பர்ட்டி அண்ட் 8th ப்ராப்பர்ட்டி. 7th ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருப்பாருங்க, ரியல் பார்ட் ஆஃப் z is less than or equal to modulus z ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. சரி பார்த்துருமா. இப்போ ரியல் பார்ட் ஆஃப் zங்கிறது நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், x plus iy. இதோட ரியல் பார்ட் என்ன, x. ரியல் பார்ட் ஆஃப் z என்னன்னு சொல்லுவோம், xன்னு சொல்லுவோம். சரி, அடுத்து மாடுலஸ் ஆஃப் z நமக்கு தெரியும், ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். சரி, இப்போ இது வந்து இந்த ரியல் பார்ட் ஆஃப் z டு மாடுலஸ் ஆஃப் z தான் அவங்க லிங்க் பண்றாங்க, ரிலேஷன் பண்றாங்க. சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் ஆகுனா என்ன ஆகும்னு பாருங்க. இந்த y 0 வச்சுனா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் என்ன, x தான். ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் கேஸ்ல இங்க வராது. என்ன காரணம், இங்க ஸ்கொயர் இருந்தாதான் அங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடணும் ஆன்சர் போடும்போது. இங்க ஸ்கொயர் இல்லைன்னா அங்க வர பிளஸ் வேல்யூ தான் போடணும். சரியா? அதெல்லாம் இன்னும் கிராஃபிக்கலா ப்ரெசென்ட் பண்ணும்போது ஏன் மைனஸ் வராங்கன்னா பார்க்கலாம். சரி, ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ல இங்க ஸ்கொயர் இல்லைன்னா ஒய் 0 ஆனா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் தான். சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன், when y equal to 0 ஆகும்போது மாடுலஸ் z வந்து x ஆகுது. சரியா? மாடுலஸ் z x ஆகுதுன்னா அப்ப என்ன ஆயிடுது, ரியல் பார்ட் ஆஃப் x ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்ப ரியல் பார்ட் ஆஃப் z equal to மாடுலஸ் z. அதே இது y not equal to 0. y not equal to 0 னா என்ன சொல்றேன், பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா சரி, நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா சரி, எதை வேணா எடுத்துங்க. இப்போ 1 எடுத்தா கூட என்ன, x ஸ்கொயர் பிளஸ் 1 ஆயிடும். சரியா? x ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ரூட் என்ன, x விட கண்டிப்பா பெரிய வேல்யூ. x ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் கிரேட்டர் than x. கரெக்டா? அதனால தான் நான் சொல்றேன் y is not equal to 0, x வந்து சிறுசா இருக்கும் எதை விட, ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஒரு ஸ்மால் 0.5 போட்டா கூட என்ன ஆகும், ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் அந்த 0.5 ஸ்கொயர் சம்திங் will be greater than என்னது, ரூட் x. அப்ப இதுல என்ன, இது வந்து ரியல் பார்ட், xங்கிறது என்ன, ரியல் பார்ட் ஆஃப் z. மாடுலஸ் ஆஃப் z தான் இது. அப்ப ரியல் பார்ட் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் z less than மாடுலஸ் ஆஃப் z. அப்ப y equal to 0 னா ரெண்டு ஈக்குவல் ஆயிடுது. y is not equal to 0 னா ரியல் பார்ட் ஆஃப் z ஸ்மாலர் ஆயிடுது. எது, மாடுலஸ் ஆஃப் z ஓட. அது ரெண்டையும் சேர்த்தா என்ன சொல்றாங்க, இந்த 7th ப்ராப்பர்ட்டி என்ன, ரியல் பார்ட் ஆஃப் z is less than or equal to மாடுலஸ் z. சரியா? ரைட். இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம என்ன பண்ணோம், இங்க ப்ரூவ் பண்ணோம். போன இதுல இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுவோம், நான் யூஸ் பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, ரைட். அடுத்து இமேஜினரி z அதே தான், ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே இல்லை. இமேஜினரி பார்ட் ஆஃப் z is less than or equal to z ன்னு சொல்றாங்க. நம்மளோட இமேஜினரி பார்ட் ஆஃப் z என்ன, y ன்னு நமக்கு தெரியும், y. இப்போ மாடுலஸ் ஆஃப் z தெரியும். நான் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவேன்னா, இப்போ y 0 ஆனா என்ன ஆகுது, சாரி x 0 ஆனா என்ன ஆகும். அங்க என்ன பண்ணேன், ரியல் பார்ட்டை கன்சிடர் பண்ணுவோம், y 0 பண்ணேன். இங்க இமேஜினரி பார்ட்டை கன்சிடர் பண்ணுவோம், x 0 பண்ணுவோம். இதுல x 0 ஆனா மாடுலஸ் z will become y. சரியா? அப்போ மாடுலஸ் z equal to y, x equal to 0 ஆனா அப்போ மாடுலஸ் z to இமேஜினரி பார்ட் ஆஃப் z சேம் ஆயிருமா. இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் z equal to மாடுலஸ் z ஆயிடும். சரி, அடுத்த பார்ட்ல when x is not equal to 0, x 0 ஆகாம வேற ஏதோ வேல்யூ வந்து வைங்க, டெஃபினட்டா என்ன ஆகும், y விட அது பெருசா இருக்கும், y சிறுசாயிடும். ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் கிரேட்டர் ஆயிடும். ஒரு ஸ்மால் வேல்யூ x க்கு போட்டா கூட என்ன ஆகும், y விட பெரிய வேல்யூ ஆயிடும். கரெக்டா? அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி இங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் z is less than மாடுலஸ் z. உங்களுக்கு புரியணும்னா ஒரு விஷயம் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் வேணா நான் இது சொல்லிடுறேன். அடிக்கடி இன்இக்வாலிட்டி சொல்றேன் இல்லையா. இப்போ என்ன, இப்போ 4, ஓகே, 4 equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் வித்அவுட் எனி டேர்ம். சரியா? இப்போ நான் வந்து 4 is less than சொல்றேன். இப்போ சப்போஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இருக்குன்னு வைங்க, அந்த y வேல்யூ 1 இருந்தா கூட போதும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரூட் 17 ஆயிடும் இல்லையா. ரூட் 17ங்கிறது 4 ஓட பெருசு தானே. ரூட் 16 இருந்தால் தான் 4க்கு ஈக்குவல். ரூட் 17 4ஓட பெரிய வேல்யூ. அந்த மாதிரி இங்கே சின்ன வேல்யூ வந்தால் கூட என்ன ஆகும், பெருசாக இருக்கும். கரெக்டாக? அதான் இந்த ரெண்டு இதுலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கான்செப்ட். 7, 8 ப்ரூவ் பண்ணமா. அப்போ இதுல இருந்து என்ன, இமேஜினரி பார்ட் ஆஃப் z எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் இல்லை லெஸ் தேனாக இருக்கும். எதோட, மாடுலஸ் z விட. இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்பப்போ சம்ஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ 7th ப்ராப்பர்ட்டி 8th ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணலாம். 4th ப்ராப்பர்ட்டியை செகண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணிட்டா 4th ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா சம் ஆஃப் த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், இங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ அதனால் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கம்ப்ளீட்டாக ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான டெரிவேஷன் இது. IIT JEEலாம் இதை அப்படியே யூஸ் பண்ணால் அப்படியே ஆன்சர், அந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்க. சரியா? ரைட். பட் எனிவே கான்செப்ட் என்னவோ 7th 8th ஸ்டாண்டர்ட் பேஸ்ல தான் டெவலப் பண்ண போகிறோம். In any triangle, பாருங்க ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பாருங்க. In any triangle என்ன பண்றாங்க, difference between any two sides.
சரியா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, சிம்பிளி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு சைடு இருக்குன்னு வைங்க, அந்த ரெண்டு சைடுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம், கழிக்கிறோம்னு வைங்க. அது எப்படி இருக்கும்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சு வேணா எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு ரைட் ட்ரையாங்கிளே நம்ம எடுத்துக்குவோம், ஒரு நோன் ரைட் ட்ரையாங்கிள். நோன் ரைட் ட்ரையாங்கிள் என்ன, 3 4 5 ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்குவோம். இதில் நம்ம அப்ளை பண்ணுவோம். என்ன சொல்றாங்க பாருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ சைட்ஸ். இப்போ 3க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1. டிஃப்ரென்ஸ்னா பெருசுலேருந்து சிறுசை கழிக்கணும்னு அர்த்தம். சரியா? 4 - 3 1. அது லெஸ்ஸாக இருக்குமா எதை விட, தேர்ட் சைடு விட. 5 விட 1 சிறுசு தானே, நீங்கள் எதை வேணா எடுத்துக்கலாம். இப்போ 5க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 1, அது 3 விட லெஸ்ஸு. 5க்கு 3க்கு டிஃப்ரென்ஸ் 2, அது 4 விட லெஸ். சரியா போச்சா? அதே நேரத்தில் தேர்ட் சைடு எப்படி இருக்குமா, சம் ஆஃப் டூ சைட்ஸ். இப்போ நான் இதை தேர்ட் சைடுன்னு வச்சுக்கிட்டேன், இது சிறுசாக இருக்கும். 5 வந்து எதோட சிறுசாக இருக்கும், 3 4 7, 7 விட சிறுசு. அதே இந்த ரெண்டு எடுத்துங்க, 5 3 8, 8 விட சிறுசு 4. அதே இதை எடுத்தீங்கன்னா 5 4 9, எதை விட சிறுசு, 3 வந்து 9 விட சிறுசு. தேர்ட் சைடு வந்து சம் ஆஃப் எனி டூ சைட்ஸ். புரியுதா? இது வந்து எனி ட்ரையாங்கிளுக்கு அப்ளை பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை சிம்பிளாக முடிக்க போகிறேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து parallelogram law யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ். இந்த ரியல் ஆக்சிஸில் நமக்கு என்ன இருக்குது, Z1 இருக்குது, Z2ன்னு 2 வெக்டார் இருக்குது. இந்த Z1 காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் parallelogram கான்செப்ட் படி இந்த Z2 வந்து அப்படி மூவ் பண்ணலாம், இந்த வெக்டார் மூவ் பண்ணால் எங்கேயோ ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணி இதை ஜாயின் பண்ணால் கிடைக்கும், இது diagonal ஆஃப் த parallelogram. அது எதுக்கு ஈக்குவல், சம் ஆஃப் தீஸ் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் Z1 இந்த Z2 ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். வெக்டார் சென்ஸும் கரெக்டாக வருதுல, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் சைட், தேர்ட் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் வரணும், வந்தால் க்ளோஸ் ஆகும். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்ன, Z1 plus Z2 equal to modulus of Z1 plus modulus of Z2. நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும். சரி, அப்போ இதை வச்சு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். என்னது, இப்போ இது ஒரு சைடு, இது ஒரு சைடு ட்ரையாங்கிளில், இது வந்து தேர்ட் சைடு. சரியா? இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ சைட்ஸ். இந்த சைடு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2, இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ சைட்ஸ். இங்கே வெளியே ஒரு மாடுலஸ் போட்டிருக்கேன், அது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இதில் எது பெருசோ சிறுசோ பார்த்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ 3 - 4 போட்டிங்கன்னா ஆன்சர் -1ல் வரும். அதுக்காக நீங்கள் -1 போடாதீங்க. அப்சல்யூட் வேல்யூ மாடுலஸ் போட்டு +1 ஆக்கிக்கிறதுக்காக இந்த வெளியே மாடுலஸ் போட்டிருக்கேன். சரியா? அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் எழுதியிருக்கேன். சரியா? modulus of Z1 minus modulus of Z2 difference between two complex numbers less than or equal to the third side என்ன, modulus of Z1 plus Z2, third side length modulus போட்டதுக்கு அப்புறம் அந்த length கிடைக்கும். தெரியும்ல, modulus போட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், that is less than or equal to sum of two sides. இது modulus போட்டா இந்த length கிடைக்கும், இதோட modulus போட்டா இந்த length கிடைக்கும். ரெண்டு சம்முக்கு லெஸ். புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் வச்சு இந்த இன்இக்வாலிட்டி எழுதிட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்இக்வாலிட்டி. ஜஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டி இருந்தாலே ஆன்சர் மார்க் வாங்கலாம், பிக் கொஷின். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு சென்ஸாக இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் வெக்டார் கான்செப்ட் வச்சு. இப்போ Z1 ஒரு வெக்டார் இருக்குது, Z2 ஒரு வெக்டார் இருக்குது. இப்போ இந்த இதை ஜாயின் பண்ண இப்படி ஜாயின் பண்ணலாம், இதை டைரெக்டாக இப்படி ஜாயின் பண்ணலாம். இது வந்து அனதர் டயகனல். Z1 plus Z2 ஒரு டயகனல். இது என்னது, Z1 minus Z2 இன்னொரு டயகனல்னு காமிக்க போகிறோம். பாருங்க, நான் இதை எப்படி காமிக்கிறேன் பாருங்க. Z1 டைரக்ஷன் சென்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கு, Z2 டைரக்ஷன் சென்ஸும் இந்த டைரக்ஷனில் இருக்கு. அது ஆப்போசிட்ல -Z2 எழுதுனா டைரக்ஷன் மாறிடுமா? ஸோ டைரக்ஷன் சென்ஸை மாத்துறேன். இது வந்து -Z2, Z2 ஆப்போசிட் இந்த டைரக்ஷன் -Z2 டவுன் சென்ஸில் வரும், டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ பாருங்க, Z2 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, -Z2, Z1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப ட்ரையாங்குலர்லாம் என்ன சொல்லுது, க்ளோசிங் சைடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரணும். இது க்ளோசிங் சைடு. சரியா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா க்ளோசிங் சைடு கிடைக்குமா? Z1 - Z2 ஆட் பண்ணி எழுதிட்டா அதான் நான் என்ன பண்றேன், Z1 - Z2 இந்த பக்கம் இருக்கும். மறுபடியும் என்ன பண்றோம், இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடுச்சா, Z1 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது Z2 இங்க இருக்கு, இங்க Z1 - Z2 இங்க இருக்கு. சரியா? அப்போ சொல்ல போனா நம்ம ட்ரையாங்கிள் அப்படி சொன்னா என்னது, இங்க -Z2 தான் இருக்கு. சொல்ல போனா -Z2 தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது இந்த ரெண்டு இதே தான் யூஸ் பண்ண போறோம். டிஃபரன்ஸ் ஆஃப் எனி டூ சைட்ஸ் Z1 and Z2. சரியா? இது Z1. நான் வந்து இதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா சொன்னா -Z2 கன்சிடர் பண்ணும். வெறும் மாடுலஸ் போட்டாச்சுன்னா எனக்கு டைரக்ஷன் சென்ஸ் இது மைனஸ் பிரச்சனையே இல்லை. இது மாடுலஸ் Z1, இது மாடுலஸ் போட்டோன்னு என்ன ஆகும், பிளஸ் மாடுலஸ் Z2 போட்டுக்கலாம். ஏன்னா மாடுலஸ் பண்ணும்போது அப்சல்யூட் வேல்யூ -x ஹோல் ஸ்கொயர் -y ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது சேம் வேல்யூ தான் வரப்போகுது. இப்போ -Z2 மாடுலஸ் பண்ணாலும் என்ன ஆகும்,
plus modulus z2 ஆயிடும் சரியா அப்போ டிஃபரன்ஸ் பண்றேன் modulus of z1 minus modulus of z2 இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பண்றேன் சரியா that should be less than or equal to the third side என்ன modulus of z1 minus z2 modulus போட்டுக்கலாம் இதுல modulus of z1 minus z2 third side பண்ணனா that should be less than or equal to sum of two sides என்ன இந்த modulus of z1 plus modulus of z2 சரியா போச்சா அப்ப இந்த ட்ரையாங்கிள்ல இந்த டயகிராம்ல இருந்து இந்த இன்இக்வாலிட்டி கிடைச்சிருக்கு இந்த டயகிராம்ல இருந்து நான் இந்த இன்இக்வாலிட்டி கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்இக்வாலிட்டி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இங்க எப்பவுமே டிஃபரன்ஸ் between any two sidesக்கு அதே தான் வரும் மாறவே மாறாது தேர்ட் சைடுல மட்டும் பாருங்க ஒரு தடவை z1 plus z2 போடுவோம் இங்க z1 minus z2 போடுவோம் இங்க sum of two sides மாற போறது இல்ல சரியா அப்ப difference of any two sides மாறாது sum of any two sides மாறாது இந்த third side மட்டும் என்ன பண்ணுங்க modulus of z1 plus z2 ஒரு தடவை போடுவோம் இன்னொரு தடவை modulus of z1 minus z2 இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா ரைட் இப்போ அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க பாருங்க நம்ம modulus of z என்ன பண்ணோம் ஆரிஜின்ல இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஸ்டன்ஸ் தான் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க இந்த z1 z2 இங்க z1 இருக்கு பாயிண்ட் z2 இருக்கு இந்த ரெண்டுக்கு இடையில நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நான் இங்க modulus of z2 modulus of z2 இந்த டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைட்டா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க ஃபார்முலா கொடுத்திருக்காங்க பாருங்க டெரைவ் பண்றோம் ஃபார்முலா z1 ங்கிறது x1 + i1 z2 ங்கிறது x2 + i y2 னு வச்சிட்டா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி z1 minus z2 என்ன ஆகும் z1 எழுதிக்க minus of z2 எழுதிக்க சரியா அந்த மைனஸ் உள்ள போனா என்ன minus x2 minus iy2 ஆயிடுமா இப்போ என்ன ஆகும் பாருங்க இங்க x1 minus x2 இங்க வந்துருமா அடுத்து என்ன I into y1 minus y2 எழுதியாச்சா அடுத்து இங்க என்ன பாருங்க இதுக்கு மாடுலஸ் போடலாமா modulus of z1 minus z2 இங்க என்ன பாருங்க இதுக்கு மாடுலஸ் போட்டா என்ன இதோட ஸ்கொயர் வேல்யூ கரெக்ட் தானே x square plus y square modulus z னால என்ன z = x plus iy னா modulus z root of x square plus y square அதான் இது root of x square plus y square இன்னும் சொல்ல போனா இது ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கா x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சேம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தானே இது एक्चुअली x1, y1 இது என்ன x2, y2 அப்ப என்ன அர்த்தம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே நம்ம இங்க யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரைட் அவே வித்அவுட் கன்சிடரிங் என்னது அங்க உள்ள I கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணி ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் modulus of z1 minus z2 சரி அடுத்த ப்ராப்பர்ட்டி கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாப்போம் z1 z2 modulus is equal to modulus of z1 into modulus of z2 அத சொல்றாங்க modulus of the product is equal to product of the moduli சரியா ப்ராடக்ட் பண்ணிட்டு மாடுலஸ் பண்ணாலும் சரி மாடுலஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் பண்ணாலும் ஆன்சர் மாறாதுன்னு சொல்றாங்க ப்ரூவ் பண்ணுமா ஃபர்ஸ்ட் எப்பவும் போல z1 z2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்க போறோம் என்னது மாடுலஸ் z ஸ்கொயர் = z into z பார் யூஸ் பண்றதுக்காக சரியா z வந்து z1 z2 பார் z1 z2 ஹோல் பார் இப்போ தனித்தனியா பார் போட்டுக்கலாம் கான்ஜுகேட் போன கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டில பார்த்திருக்கோம் அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போறோம் z1 பாரை ஒண்ணா எழுதிக்கிறேன் z2 பாரை ஒண்ணா எழுதிக்கிறேன் எதனால கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது z1 plus z1 into z2 equal to z2 z1 that is complex numbers are commutative under product பாத்துக்கோங்க நம்ம அப்ப அடுத்து என்ன இது என்னது அது சேம் ப்ராப்பர்ட்டி z பார் = z ஸ்கொயர் அப்ப என்ன இது z1 ஸ்கொயர் ஆயிடும் இது modulus z2 ஹோல் ஸ்கொயர் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஸ்கொயர் இருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம் எடுத்தா என்ன ஆகும் modulus of z1 z2 equal to modulus of z1 into modulus z2 ப்ரூவ் பண்ணிட்டோமா ப்ரூஃப் வந்துச்சா தேர்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி n டேர்ம்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த தியரத்தை இங்க சம் n டேர்ம்ஸ் ப்ராடக்ட்ல இருக்கு அப்ப இங்க நாம தனித்தனியா மாடுலஸ் பண்ணி n டேர்ம்ஸை ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க அடுத்து நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பாப்போம் 5th and 6th ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ப்ரூஃப் கொடுக்கல ஜஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணனும்னு கத்துக்கலாம் அதனால சம்ஸ் பண்ணும்போது நம்பிக்கை வரும் அதுக்காக நான் என்ன பண்றேன் 5th சம் z1/z2 க்கு ஃபுல் மாடுலஸ் போடணும் எடுத்துக்கிறேன் 2 + 3a 1 + 2a எடுத்துக்கிறேன் இது நான் என்ன பண்றேன் டிவைட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன் கான்ஜுகேட் பண்ண டினாமினேட்டர்ல a² + b² வந்துரும் கண்டிப்பா நியூமரேட்டர்ல ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்கேன் பண்ணீங்க என்ன இருக்கு 6i² வந்து -1 செய்யும் +6 ஆயிடும் +6 +2 +8 ஆயிடுச்சு இங்க ஒரு -4a + 3 -i இப்போதான் நான் மாடுலஸ் பண்ண போறேன் இதனை 8/5 - 1/5 மாடுலஸ் பண்ணனா x² + y² இங்க x² என்ன 64 y² என்ன 1 64 + 1 65/25 65/25 டேபிள் டிவைட் பண்ணா 13/5 சரியா அடுத்து என்ன வரும் பாருங்க இதோட வேல்யூ என்ன √4 + 9 இதோட வேல்யூ என்ன √1 + 4 இங்க என்ன வரப்போகுது √13 இங்க √5 சேர்த்தா √13 5 ரெண்டு வருதா சேமா வருதா பாருங்க
மாடுலஸ் மொத்தமாக பண்ணாலும் சரி நியூமரேட்டர் தனித்தனியாக பண்ணாலும் ஆன்சர் சேமாக வந்துருச்சா. ஸோ ப்ராப்பர்ட்டி 5க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துட்டோம். இங்கே Z2 நாட் ஈக்குவல் 0 சொல்லியிருக்காங்க. ஏன் டினாமினேட்டில் 0 வந்தால் நமக்கு நாட் டிஃபைன்ட் ஆகிடும். அதுக்காக அடுத்து நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி 6th ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கல. ஜஸ்ட் நான் n ஈக்குவல் டு 2ன்னு எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன். n ஈக்குவல் டு 2 போட்டால் என்ன மாடுலஸ் ஆஃப் Z பவர் Z ஸ்கொயர். முதல்ல ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். a + b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab. I ஸ்கொயருக்கு -1 போட்டால் என்ன 3 - 1 2 ஆகிடும். 2 + 2 √3i. இப்போ நான் மாடுலஸ் பண்ண 2 ஸ்கொயருக்கு 4, y ஸ்கொயருக்கு என்ன 2 ஸ்கொயருக்கு ஒரு 4, √3க்கு ஒரு 3, 4 × 3 12. இப்போ 4 + 12 16, 16க்கு ரூட் பண்ண என்ன 4 போட்டா. அடுத்து இங்கே பாருங்க √3 + i ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஆகும் பாருங்க. இது மாடுலஸ் எடுத்துட்டு ஸ்கொயர் பண்ண போறேன். மாடுலஸ் என்ன √3 ஸ்கொயர் வந்து 3, yக்கு வந்து 1 கோஎஃபிஷியன்ட் 1க்கு 1, 1 ஸ்கொயருக்கு 1. அப்போ என்ன √3 + 1 4 ஆகிடும். இங்கே √4 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. 4 √2 கேன்சல் ஆகிருந்து ஆன்சர் 4. ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடுச்சா. அப்போ 4th 6th ப்ராப்பர்ட்டி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோமா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். சரியா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.